அப்ப அப்படி அவர் வரும்போது அவருக்கு பின்னால 2 தலைமைக்கு பின்னாடி வந்துதான் நஞ்சியர். ராமானுஜருக்கு அடுத்தது கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுடைய மகன் பட்டர், பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர். அப்ப லிஸ்ட் எவ்வளவு ஒரு லீட் ஆகுது. இவர் ரோட்ல வந்துட்டு இருக்காருன்னு பார்த்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா, ஐயோ ஜீயர் வராரு, பெரியவர் வராரு அப்படின்னு படார்னு அவர் காலில் இவர் விழுறாரு. காலில் அவர் விழுந்த உடனே அவருக்கு கண்டுக்காத போற மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே வைஷ்ணவத்தில் என்ன முக்கியம்னா, யார் காலில் விழுந்தாலும் எதிர்த்து இருக்கிற ஆசாமே விழுந்துக்கணும், அதான் முக்கியம். அதனாலதான் அடியெல்லாம் ஐயோ வேண்டாம் வேண்டான்ற காரணம் என்ன, நம்ம திரும்பி ஒரு காலில் விழுந்தோம், அதான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே இல்லை. ஆஹா நீ மாத்திரம் காலில் விழுந்தாயின்னு அப்படி கை தூக்க முடியாது. அதனால யாரா இருந்தாலும் மீண்டும் அவர்களை சேவிக்க வேண்டும். ஏன்னா சேவிக்கிறது உள்ள இருக்கிற ஆத்மாவை தவிர உடம்பு அல்ல. உள்ள இறைவன் இருக்கிறான்ற நம்பிக்கையோடு தான் நம்ம அந்த இறைவனை தான் நம்ம சேவிக்கிறோம், அவரைத்தான் நம்ம வணங்குறோம். அப்ப என் உள்ளத்துலயும் அந்த இறைவன் இருக்காங்க, உன் உள்ளத்துல இருக்கிறான், அதையும் நான் சேவிக்கணும் சேவிக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். இவர் கண்டுக்காத மாதிரி போறதை பார்த்தோன்னே இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்ப இந்த அட்புலி தீயர் என்ன சொன்னார்னா, எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல, எனக்கு இறை அனுபவம் அவ்வளோ வந்தா மாதிரி தெரியல அப்படின்னு. அது நீ ராமானுஜருடைய சிஷியனா இருந்தவன், இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி நாங்கெல்லாம் வணங்குறோம், நீங்க போய் எங்களுக்கு எல்லாம் இன்னும் அந்த அனுபவம் வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவனை பார்த்தா எனக்கு மரியாதை வருதுன்றதை விட அடியாரை பார்த்தா எனக்கு மரியாதை வரணும், அப்பத்தான் எனக்கு உண்மையிலேயே ஆண்டவன் மேல மரியாதை இருக்குன்னு அர்த்தம். ஒரு கோயிலை பார்த்தோம்னா என்ன பண்றோம், இதெல்லாம் ஒரு வழி பண்ணிக்கிறோம் இல்லையா, கணத்துல எடுத்துக்கிறோம், பண்றோம், தலையில கொட்டிக்கிறோம் இல்லையா, என்னென்ன முடியுமோ அத்தனையும் பண்ணி பார்த்துக்கிறோம். ஆனா ஒரு அடியாரை பார்த்தோம்னா வருதா, வரமாட்டேங்குது. இவன் வேற வந்துட்டானா, ஐயோ அப்படின்னு அவனை பார்த்த உடனே நமக்கு கோபம் வருது, பொறாம வருது, கஷ்டம் வருது, இதெல்லாம் வருது. ஐயோ அவனும் ஒரு ஆண்டவனுடைய சுரூபம் தானே அப்படின்னு நம்ம பாக்குறோமா, இடிச்சு தள்ளியா நான் தான் முதல்ல போய் நிக்கணும் அப்படின்னு அவன் காலை மிதிச்சுட்டாரு, முதல்ல போய் நிக்கிற அப்படி போய் நிக்கிறோம் இல்லையா. எந்த கியூல போனாலும் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உங்களை பார்த்தன்னா எனக்கு முதல்ல உங்களை சேவிக்கணும்னு தோணி இருக்கணும்யா, நீ சேவிக்கிறதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது இல்லையா. நீ என்ன சேவிக்கிற அளவுக்கு நான் உன்னை விட்டு கொடுத்துக்க கூடாது. உன்னை பார்த்த உடனே நான் சேவிச்சுட்டோம், ஐயோ ஆண்டவனுடைய அடியார்கள் வர்றாங்களே அப்படின்னு நான் சேவிச்சுட்டேன்னா அப்ப நான் ஆண்டவனை சேவிச்சதுக்கான உண்மையான மரியாதை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு அந்த மாதிரி தோணலையே, அப்ப எனக்கு இன்னும் அந்த இறை அனுபவம் வரலன்னு அர்த்தம்னு அவ்வளோ பெரிய மகான் சொன்னதாக சொல்றாங்க இல்லையா. அவர் நிலைமை அப்படின்னா நம்ம நிலைமை எங்க போறது இல்லையா. அப்படி அந்த ஆட்கொண்ட வில்லி ஜீயர் நஞ்சியர் கிட்ட நான் எனக்கு இன்னும் இறை அனுபவம் வரவில்லை. ஏன், ஆண்டவன் கிடைப்பான், அடியார் கிடைக்க மாட்டான் இல்லையா. இப்போ நீங்க எல்லாம் இங்க வந்துருக்கிறீங்க, நீங்களாம் திரும்பி எப்ப வருவீங்க தெரியாது. நீங்களாம் வரப்போறீங்க எழுதியா கொடுத்துருவீங்க, அதுவும் கிடையாது இல்லையா. யாரெல்லாம் இன்னைக்கு வருவாங்க காலையில 8 மணிக்கு போட்டா தெரியாது. ஆனா எல்லாரும் வந்திருக்கோம், ஓரளவுக்கு எல்லாரும் வந்திருக்கோம், எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், எல்லாரும் அனுபவிக்கும். இது என்ன இல்லை, இப்ப இந்த அடியார்கள் சேர்ந்து நிக்கிற இடத்துல ஆண்டவன் தானாவே அதான் தப்பு. அவை அடியார்கள் கிடைக்கிறது தான் கஷ்டம், ஆண்டவன் கிடைக்கிறது ஈஸி. ஏன்னா 300 ரூபாய் டிக்கெட் வேணா போய் பார்த்துருக்கோம், 500 ரூபாய் டிக்கெட் வேணா போய் பார்த்துருக்கோம், முடிஞ்சு போய் 1000 ரூபாய் டிக்கெட் வேணா பார்த்துருக்கோம். இப்ப அடியார்கள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சேவிக்க முடியாது. இந்த அம்மா திருமணம் போட்டு, நீங்க திருமணம் போட்டு, இவர் திருமணம் போட்டு, இவர் திருமணம் போட்டு, நான் திருமணம் போட்டு, இவெல்லாம் திருமணம் போட்டு, இப்படி எல்லாரும் திருமணம் போட்டுக்கிட்டு அடியார்களாக எந்த உட்கார்ற மாதிரி இப்ப நம்மளை யார் சேவிக்க முடியும் இல்லையா. இது ஒரு பெரிய பாக்கியம் தானே. இப்படி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இறை அனுபவத்தை எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா. இந்த மாதிரி பாக்கியம் எப்போ கிடைக்கும் போது இன்னும் தடவை புத்தகத்தை மூஞ்சி பார்த்துக்காத இருட்டில் வேணா உட்கார்ந்துருக்கலாம் ஒரு. ஆனா இங்க அந்த இறை அனுபவம் என்பது ஒரு அப்படியே இறைவனோடு கலந்துருக்கக்கூடிய நிலையாக பரமபதத்தில் எப்படி இருந்தோ அது மாதிரி ஒரு நிலையை நான் பார்க்கிறோம். அவை இது ஒரு அடியாருக்கு ஒரு சிறப்பிற்காக சொல்லப்பட்ட ஒரு கதை. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இந்த பட்டர்னு சொன்னேன்ல, அந்த பட்டர் மேல்கோட்டைக்கு போனாராம். மேல்கோட்டைக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. போற வழியில ஒரு ஊர்ல எல்லா வைணவர்களுக்கும் சிறப்பான ஒரு தனியாரான சாப்பாடு எல்லாரும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர் யாருன்னா இந்த நஞ்சியருடைய சிஷியர், அவர் பட்டருடைய சிஷியர் நஞ்சியர், நஞ்சியருடைய சிஷியர் அந்த மாதிரி ஒரு பெரிய காங்கியம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல பட்டர் போய் உட்காந்து சாப்பிட்டாராம். அதுவும் எப்படி போய் சாப்பிட்டாருன்னா,
மறைமுகமா முக்காடெல்லாம் போட்டுட்டு போய் உட்காந்து சாப்பிட்டாராம். ஏன்னா தான் பட்டர்னு தெரியக்கூடாதுன்னு. ஏன்னா குருவுடைய குரு வந்திருக்காருன்னா எவ்வளவு வேலை நடக்கும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வெளியில சொல்லிக்க கூடாது அப்படின்னு சாதாரண ஒரு ஆள் மாதிரி உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டாராம். அவருக்கு ஓஹோன்னு அவர் வந்து பரிமாற்றம்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்து அவர் அவ்வளவு மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணோன்னு அவருக்கு இன்னும் சந்தோஷமாயிட்டான். இது நான் யாருன்னே தெரியாது இந்த இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, அவர் தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பானோ அப்படின்னு ஒரு ரொம்ப இதுவாயிட்டான். அப்போ அந்த அளவிற்கு அடியார்களுக்கு முக்கியத்துவம் உண்டு என்று இரண்டாவதாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 பெயர்களில் வாத்சல்யம், சௌசீல்யம், விரோதிகளை அழிக்கக்கூடியவன், குற்றம் காணாதவன் என்பதுதான் இந்த 3 பெயர்களிலே நமக்கு கிடைத்த நாராயணன் மூர்த்தி, கேசவன் என்பதும் நாயக பெண் பிள்ளா என்பதும் இன்றைய பாடலுடைய ஒரு சிறப்பு நிலையாக நாம் பார்க்கின்றோம் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ